இப்போ எங்க ப்ரொஃபைல் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ப்ரொஃபைல் மேலே கிளிக் பண்ணிட்டு, இங்க 3 மார்க் தெரியுது பாருங்க. இந்த 3 மார்க் மேல நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து பாருங்க அக்கவுண்ட் சென்டர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது. இந்த அக்கவுண்ட் சென்டர் மேல நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு, அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல பர்சனல் டீடைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது பாருங்க. இந்த பர்சனல் டீடைல்ஸ் மேல நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இது மாதிரி சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து காமிக்குது. கீழே வந்து பாருங்க அக்கவுண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க டெலீட் பண்ணாலும் அது பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ கடைசியில் சொல்றேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துன்னு போயிடுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த அக்கவுண்ட் ஓனர்ஷிப்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணுறேன். வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கீழே கமெண்டில் வந்து இன்ஸ்டா டெலீட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ இங்கே பாருங்கள் டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஒரு நிமிஷம் பாருங்க, உங்களுக்கு பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகாது. பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகுனா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள் டீஆக்டிவேட் அண்ட் டெலீட்னு சொல்லிட்டு இது மாதிரி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் லிங்க் ஆகிருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் இருக்கிறதால நம்ம இந்த ஒரு அக்கௌண்ட் மேலே இப்படி கிளிக் பண்ணுறோம். இந்த ஒரு அக்கௌண்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட்னு சொல்லிட்டு இருக்குது. டீஆக்டிவேட்னா டெம்பரரியாக வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். யாருக்குமே வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து தெரியாது. நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து டிலீட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே டிலீட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்த உடனே இது மாதிரி ரீசன் கேட்கும். ஏதாவது ஒரு ரீசன் நீங்கள் கொடுத்துங்க. சம்திங் எல்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு டேட்டாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா வந்து டீஆக்டிவேட் இன்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டீஆக்ட் பண்ண வச்சுக்கலாம். இன்ஸ்டாகிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வெளியே போகக்கூடாது. அது மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லி தான் ஆசை. எல்லா பிளாட்ஃபார்முக்கும் அது மாதிரி தான். அதனால தான் வந்து இது மாதிரி நம்மளை நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குது. விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக நான் டெலீட் பண்ணி தான்பா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். ஏன்னா வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து வேறு யாராவது டெலீட் பண்ணிடுவாங்கல்ல, அதனால தான் உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்குது. உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சு எப்படின்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சைடில் தெரிஞ்சு பாருங்கள் டப்பா, அந்த டப்பா மேலே கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கிறேன். அந்த பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் வந்து இங்கே கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களா, உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டிலீட் ஆகிடும். ஆனால் வந்து பர்மனெண்ட் டிலீட் ஆகாது. 30 நாளைக்கு வந்து அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். சேம் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் பர்மனெண்ட் டிலீட் ஆகாது. அதனால 30 நாளைக்கு இந்த அக்கௌண்ட்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணவே பண்ணாதீங்க. 30 நாளைக்கு அப்புறம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பர்மனெண்ட் டிலீட் ஆகும். இந்த 30 நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு இருக்கும். அதாவது நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஐயோ டிலீட் பண்ணிட்டுனா இருந்தாலும் அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. மற்றவங்களுக்கு தெரியாது, வேறவங்க யாராவது பார்த்தாங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் தெரியாது. உங்களுக்கு மட்டும் 30 நாள் வந்து காமிச்சுனே இருக்கும். நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணாமல் வச்சுனே இருந்தீங்கன்னா அது வந்து பர்மனெண்ட்டாக டிலீட் ஆகிடும்.